ஓகே, அனைவருக்கும் காலை நேர வணக்கம். கடந்த 5 தினங்களுக்கு முன்பு மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் ஒரு முக்கியமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு முதுநிலை பட்டதாரி பெண் மருத்துவர் ஒருவர் மிக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு எங்களது கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அண்மையில்தான் நாம் 78வது ஆண்டு சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கிறோம். இந்த நாடு உண்மையான சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்று ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு பெண்மணி சுதந்திரமாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றதாக கருத முடியும் என்று தேசத்தினுடைய தந்தையாக விளங்கிய காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஆனால் தான் பணிபுரியக்கூடிய மருத்துவமனையிலேயே மிகவும் கொடூரமாக பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டு அதுவும் கொலை செய்யப்பட்டிருப்பது, இதெல்லாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்திற்கு அழகல்ல. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக போய்விடுவார்கள். குற்றம் இழைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டுவிடும் என்று பல்வேறு தரப்பினர் சொன்னபோதும் கூட ஏறக்குறைய 36 மணி நேரத்திலிருந்து 2 நாளுக்கு மேலாக காலம் தாழ்த்தி அது சிபிஐ விசாரணையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கல்கத்தாவிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து அந்த மருத்துவமனையை தாக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கின்றது. எனவே வழக்கமாக மாநில அரசுகளை கலைக்கக்கூடாது என்பது ஒரு விதியாக இருந்தாலும் கூட இதுபோன்று ஒரு தீவிரமான ஒரு காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, குடிமக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு கொஞ்ச காலத்துக்காவது மாநில அரசிடத்தில் இருந்து சட்ட ஒழுங்கை மத்திய அரசு நேரடியாக எடுத்துக்கொள்வதே தவறில்லை என்பது என்னுடைய கருத்தாகும். மொத்தத்தில் அந்த குற்றவாளிகள் எந்த காரணத்தை கொண்டும் தப்பிக்க விடாமல் சிபிஐ உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டெடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழ்நாடெங்கும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக அந்த சம்பவத்தை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் எங்கள் மருத்துவமனையும் தீவிர சிகிச்சை எதிர்க்கக்கூடிய நோயாளியை தவிர மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலிருந்து விலக்களித்து அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெறுகிறோம். இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில், எதிர்காலகட்டத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வை அனைத்து தரப்பிலையும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்குகளில் மனச்சாட்சியோடு நடந்து வழக்குகளை சரியாக நடத்தினால் நிச்சயமாக குற்றம் புரியக்கூடிய ஒரு மனதில் பயம் ஏற்படும் என்று சொன்னால், கடந்த காலங்களில் நிர்பயா வழக்கில் பெரிய அளவுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதுபோல் இந்த வழக்கிலேயும் நடந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். எனவே இது மத்திய சிபிஐ இது முழு விசாரணை நடத்தி விரைவில் அந்த குற்றவாளிகளை கண்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அதேபோல் நாடெங்கும் இப்பொழுது பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவர்கள் மத்தியில், அதுவும் அரசு மருத்துவமனையில் பயிரக்கூடியவர்களிடத்தில் ஒரு அச்சம் தோன்றியிருக்கிறது. அதை போக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்டம்
மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் தேயிலை, காப்பி, ஏலம், மிளகு உள்ளிட்ட பயிர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏறக்கூடிய 15 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே 1929 வாக்கில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்டாயப்படுத்தி, வற்புறுத்தி, அடித்து, உதைத்து அவர்கள் அந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டார். எப்படித்தான் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதியில் 1929 அங்கே தேயிலை, காப்பி பயிரிடுவதற்காக அருகாமல் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, விருதுநகர், அதேபோல் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 10,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார். அவர்கள்தான் கொடிய விலங்குகளுடைய அந்த தாக்கத்திலிருந்து பல பேர் உயிரிழந்து, பாம்புக்கடி, தேள்கடி, அட்டைப்பூச்சிகள் இதுபோன்று பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு ஆட்பட்டு அந்த காடுகளை திருத்தி தேயிலையும் காப்பியும் உருவாக்கி அது அந்நிய செலவாணியாக உருவெடுத்தது. அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் 1929ஆம் ஆண்டு BBDC என்று அழைக்கப்படுகிற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன், அது 1500லிருந்து 1600க்குள்ளாக இந்தியாவுக்குள் முதல் முறையாக நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனிகளிலே ஒரு மிக முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி. இந்தியாவை அடிமைப்படுத்திய கம்பெனியில் பல கம்பெனிகள் வந்தன. அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஈஸ்ட் இந்தியன் கார்ப்பரேஷன்களில் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஒரு மிக முக்கியமான கம்பெனி. அது வாலஸ் என்பவரால் 1700 அந்த கம்பெனி முதல் முறையாக துவக்கப்பட்டது. இந்த கம்பெனி அதுக்கு பிறகு 1929 இந்த மாஞ்சோலையை 99 குத்தகைக்கு அன்று இருந்த ஜமீன் இடத்திலே அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய குத்தகை 2028 முடிவடைய இருக்கிறது. அங்கு ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே தங்களுடைய சொந்த பூமியாக கருதி அங்கே அவர்களுக்கு அவருடைய வாழ்விடம், அவருடைய வழிபாட்டு தலங்கள் அங்கே இருக்குது. அதே போல் அவர்களுடைய புதைவிடம் அங்கே இருக்கிறது, பள்ளிக்கூடம் அங்கே இருக்கிறது, எல்லாமே அங்கே இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய பல பேருடைய எண்ணற்றவருடைய பிறப்பிடமே அதான் பிறப்பு சான்றிதழே அங்கே தான் இருக்குது. கம்பெனியுடைய குத்தகை முடிந்தவுடன் கம்பெனி போலாமே தவிர அவங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அங்கேயே வாழ்வுரிமை தங்களுடைய காப்பாற்றிக் கொள்வதற்காக உரிமை பெற்றவர். ஆனால் இதை மறுத்துவிட்டு, இதை மறைத்துவிட்டு அவர்களை வெளியேற வேண்டும் என்று அந்த கம்பெனி மூலமாக கம்பெனியை முன்னால் நிறுத்தி தமிழ்நாட்டினுடைய வனத்துறை ஒரு தவறான செயலை செய்து வருகிறார்கள். அவர்கள் அங்கேயே வாழ்ந்து அந்த வனத்தையும் பாதுகாப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய வனவிலங்கையும் பாதுகாப்பதற்கு உண்டான கடமைப்பட்டவர்கள். என்று சொன்னால் இந்தியாவிலே ஏறக்கூடிய 22.5% மக்கள் இன்னும் காடுகளுக்குள்ளே வாழ. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெரும்பாலும் 60%க்கு மேற்பட்டவர்கள் காடுகளே வாழ. நார்த் ஈஸ்டில், அதே போல் ஜார்க்கண்டில், இங்கெல்லாம் அது மலையகத்தை சார்ந்த ஸ்டேட்டே மலையகத்தை சேர்ந்தது. இப்போ மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் போன்ற பகுதிகள் எல்லாமே மலையகம்தான் நம்முடைய வாழ்விடம். எனவே அங்கெல்லாம் மக்கள் அங்கே இருந்து, அங்கே யானை இருக்குது, அங்கே நம்முடைய டைகர், புலிகள் அங்கே இருக்கிறது. பெங்கால் டைகருங்கிறதே அஸ்ஸாம், அந்த கிழக்கு மாநிலங்கள் தான் இருக்கிறது. எனவே அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ ஆனமலை டைகர் ரிசர்வில் இங்கே எப்படி புலிகள் காப்பகம் இருக்கிறது, அதே போல் தொழிலாளர் இருக்கிறார்களோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் அங்கேயே வாழ்ந்து கொண்டு அதே போல் வனத்தையும் பாதுகாத்து அதே போல் அங்கே வனங்களையும் பாதுகாப்பதற்கு உண்டான வாய்ப்பு பெற்றவர்கள், அதை அந்த உரிமை பெற்றவர்கள். அவர்கள் அப்படித்தான் இந்த 99 ஆண்டு காலமாக இந்த வனத்தை பாதுகாத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் இந்த அரசு ஈடுபடுகிறது. எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்து கடந்த 6 முறை நடைபெற்ற விசாரணையிலே நானே சென்று வாதாடி இருக்கிறேன். வரக்கூடிய 29ஆம் தேதி மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்னுடைய வேண்டுகோள் மிக முக்கிய. இன்று பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொள்வது,
இதில் மாநில அரசு எந்த விதமான கௌரவ பிரச்சனையோடு இதை அடக்கூடாது. அவர்கள் அந்த மலையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்களால் கீழே வந்து வாழ முடியாது. அவர்கள் அந்த நிலத்தை சொந்தமாக கேட்கவில்லை. அதை பயன்படுத்தி எப்படி தேயிலை காப்பி போடப்பட்டதோ அதே போல் அதை பயன்படுத்தி வாழ்வதற்கு உண்டான அந்த உரிமை மட்டும்தான் கேட்கிறார். இங்கே வால்பாறையில் வாழ்கிறாங்க, கூடலூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, குன்னூரில் இருக்கிறாங்க, கோத்தகிரியில் உண்டு, ஏற்காடில் உண்டு. இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் வனத்தை சார்ந்து வாழ்கிறார். அதே போல் கேரளாவில் வந்து 3-6 லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார். எனவே வந்து இந்த பகுதியிலிருந்து மட்டுமே வெளியேற்றுங்கிற போது அது உள்நோக்கத்தோடு இருக்கிறதாக தெரியுது. சில வனத்துறை அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து எந்த விதமான அந்த அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலுக்கு இலக்காகி விடாமல் மனிதநேயத்தோடு அந்த மக்களை அங்கே வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதாவது இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பொழுது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பின்தங்கிய மக்களுக்கு எஜுகேஷன் சோஷியலி அண்ட் எஜுகேஷனில் பேக்வேர்ட், கல்வி ரீதியாக சமுதாய ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் உரிய போதிய பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் சாசனத்திலேயே ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா முழுமைக்கும் தீண்டாமை கொடுமைக்கு ஆளானவர்கள், நிலமற்ற இருந்தவர்கள், பல்வேறு விதமான சமுதாய கொடுமைக்கு ஆளானவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் திரட்டி ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதுக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அந்த பட்டியல் வந்து அது வேற ஒன்று ஷெட்யூல் காஸ்ட்னா அது காஸ்ட் இல்லை, அது வந்து ஒரு குரூப். அது வந்து அதாவது பட்டியலிடப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு வந்து விசேஷமான சலுகை உண்டு என்று ஒன்று கல்வியில் வேலை வாய்ப்புகளை கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு, அதே போல் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு, அதே போல் வந்து சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களிலும் அதே உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் ஆவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாடு மத்திய அரசில் 15% ஷெட்யூல்டு காஸ்ட்டு, பழங்குடியினருக்கு 7.5. எனவே மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளிலும் 22.5% இடஒதுக்கீடு உண்டு. மாநில அரசை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் பழங்குடியினுடைய எண்ணிக்கை 1%. பட்டியலின மக்களுடைய எண்ணிக்கை இன்று இருக்கக்கூடியதில் 22 இருந்தாலும் கூட, ஆனால் 2001 கணக்குப்படி 18%. எனவே 18+1 19% இடஒதுக்கீடு. இதுதான் வந்து இந்திய அரசியல் சாசனப்படி கிடைக்கும். இந்த 1950க்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் ஜனவரி 26 பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து கல்வி நிலையங்களிலும் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும், பொறியியல் கல்லூரியோ, வேளாண்மை கல்லூரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் 18% + 1 19% இடஒதுக்கீடு அமல்பட்டு கொடுக்கப்பட்டது. அதே போல் அரசனுடைய 56 துறைகளிலும் இப்போ வந்து மருத்துவத்துறையோ, வருவாய்த்துறை, கல்வித்துறை, காவல்துறை, வேளாண்மைத்துறை என்று அழைக்கப்பட 56 துறைகள் இருக்குது. 56 துறைகளிலையும் அந்த 19% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள விதிமுறை. நீங்கள் எந்த அரசியல் துறை எடுத்துக்கொண்டாலும் அதில் ABCD என்று, ஏங்கிறது மிக உயர்ந்தது, IAS லெவலில் இருக்கக்கூடிய குரூப் 1 சர்வீஸ் இருக்கக்கூடிய பதவி. அதுக்கடுத்து அப்படி இன்னொரு ஸ்டேட், அதுக்கடுத்து 3-4 கிரேட் 4 அப்படிங்கிறது தான் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு, அதே போல் வாட்ச்மேன், இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மீனியல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது குரூப் 4க்குள்ளே வந்துருங்க. நாங்கள் வந்து 1996 வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படி பார்த்தா அந்த ஏபிசியில் 3% தான், ஒரு உயர் பதவியில் 3% மட்டும்தான் நிரப்பப்பட்டதை தவிர அந்த 18%ங்கிறது ஒன்லி குரூப் 4 கடைநிலை ஊழியர்களில் மட்டும்தான் 18% நிரப்பப்பட்டது. இன்று வரையிலும் இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். 18 + 1 19% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததை கூட தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய துறைகள், அரசு சார்பு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் இந்த நிமிட வரலும் கொடுக்கப்படும். அதுக்காகத்தான் நான் வெள்ளை அறிக்கை கேட்டு சட்டமன்றத்தில் போராடணும். அன்றைய ஆதரவுத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜுடைய தலைமையில் கிருஷ்ணதாஸ் காந்தி செயலாளர், நான் உட்பட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய 6 மாத காலம் அப்பொழுது தமிழ்நாட்டில் 13 பல்கலைக்கழகம் இருந்தது.
எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சதில் தான் 3.5 லட்சம் பணியிடங்கள் பின்னடைவு பணியிடங்கள் எஸ்சி எஸ்டிக்கு பிறப்ப வேண்டியது என்று கண்டறியப்படும். அதை நிரப்ப சொல்லி பல போராட்டங்கள் நடத்தணும். அதை நிரப்புவதற்கு பதிலாக 2008ஆம் ஆண்டு திடீரென்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அருந்ததிர் உள்ளிடக்கூடு என்று ஒன்று கொண்டு வரப்படும். அது எந்த தரப்பிலிருந்தும் யாரும் கோரிக்கை முன்வைக்கவில்லை. அது தானாக அவர்களாக உற்பத்தி செய்து ஒன்று வச்சது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்போ நான் வைத்த கோரிக்கை என்னன்னா, சரி நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்குறதா முடிவிட்டு அதை பற்றி இல்லை. ஆனால் கடந்த 60-70 ஆண்டு காலமாக 18% இடஒதுக்கீடு கொடுக்குன்னு அது கொடுக்காமல் இருக்குதில்ல. அதில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மக்கள் தங்களுக்கு உரிமையை பெறலை. நீங்கள் அதையே முதல்ல பின்னடைவு பணியிடங்களையே நிரப்புங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்தெந்த அதுக்குள்ளே இருக்கிற 3 சமுதாயங்கள் தேவேந்திர வேளாளர் 1 ஆதிராவுடன் நடக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்டங்களுடைய பழைய சமுதாயத்தை அடுத்தது மேற்கு மாவட்டக்கூடியவங்க. இதில் ஏதாவது கேப் இடைவெளி இருந்தால் அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் அதை பற்றியே ஒன்றும் கவலை இல்லாமல் அவர்கள் அந்த ஒருதலைபட்சமாக முடிவெடுத்து அந்த 3% கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பட்டியலின் பிரிவிக்கக்கூடிய 18% முன்னுரிமை என்ற அடிப்படையில் கொடுத்தனுடைய விளைவாக எங்கெல்லாம் மிக முக்கியமான உயர் பதவிகள் ஒரு போஸ்ட் மட்டும் காலியாகுமோ அந்த எல்லா விதமான பணியிடங்களையோ அருந்ததிரை மட்டும் வைத்து நிரப்பிவிட்டார்கள். இது தேவேந்திரோட வேளாளர்களுக்கும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பெரிய அந்த 2 சமுதாயத்துக்கும் 2 கோடி மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும் தவறாகும். அதை இன்றைக்கி வெல்லும் சரி செய்யறதுக்கு இந்த அரசு யாருன்னு சொல்ல எந்த அரசியல் கட்சிகளும் கொண்டு கொடுக்க மறுக்கிறார். இப்போ இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் நானும் வழக்கு போட்டிருந்தேன். அதுபோக பஞ்சாபில் ஒரு பிரிவு வழக்கு போட்டிருந்தாங்க, ஆந்திராவில் போட்டிருந்தாங்க. அதில் உச்சநீதிமன்றம் இந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரூப்பு ஒரு ஹோமோஜினஸ் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒரு பிரிவின் அந்த 18%, 22% இருக்கக்கூடியதில் ஒரு குரூப்புக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்து முன்னுரிமையில் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பளிக்கவில்லை. நீங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு கொடுக்கறது பற்றி ஆட்சேபனை இல்லை, அது கொடுங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கூட மத்திய அரசில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிரானது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால தான் ஏற்றுக்க வேண்டிய தவிர சட்டத்தில் அதுக்கு இடமில்லை. மத்திய அரசுடைய கான்ஸ்டியூஷன் படி அதுக்கு இடமில்லை. அந்த 76 கம்யூனிட்னா அது எல்லாம் ஒரே ஹோமோஜினியஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இப்பொழுது ஆளாளுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்தவருக்கு எந்த சமுதாயங்கள் சமுதாய கொடுமைகளை தீண்டாமை கொடுமையை எதிர்த்து போராட வேண்டுமோ, நில உரிமைக்காக போராட வேண்டுமோ, ஒட்டுமொத்தமான 18% இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக போராட வேண்டுமோ, இப்பொழுது அந்த பட்டியலிருந்து கொள்ளிய ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கை கொடுப்பது, காழ்ப்புணர்வுகளை காட்டிக்கொள்வது, மோதல் போக்குகள் உருவாவது ஒரு வேண்டப்படாத ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது சமுதாயத்துக்கு நல்லதல்ல. ஏன்னா இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரிய அளவுக்கெல்லாம் இந்த சமுதாயம் மாற்றம் நடந்ததில்லை. இன்றைக்கி 99% மக்கள் அது தேவேந்திரோட வேளாளர் இருந்தாலும் ஆதிரா இருந்தாலும் அறிந்ததெல்லாம் அவர்கள் மிகவும் ஏழ்மையை எதிராக்குறாங்க. 100 நாள் வேலையை வச்சு தான் கிராமத்தில் பிழப்பு ஓடிட்டு இருக்கு. அவருடைய வருமானம் அதிகபட்சம் மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே கூட கிடையாது. இதுதான் நிலைமை. அதனால் இந்த அரசு வேலை வாய்ப்பே தான் எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற பிரச்சனை இங்கே கிடையாது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கான பங்கு பெற வேண்டும்ங்கிறதுல எல்லாருமே முனைப்பு காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது இது எந்த சமுதாயங்கள் ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமாக தங்களுக்கான உரிமையை போராட வேண்டுமோ, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டுமோ, அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக போராட வேண்டுமோ, அதையெல்லாம் பெருசெல்லாம் விட்டுட்டு மிக சிறிய விஷயத்துக்காக இன்று களத்திலே போராட வேண்டிய நிலைக்கு அந்த 2008ஆம் ஆண்டு அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் நடைபெற்ற ஒருதலை பட்சமான கூட்டத்தினுடைய விளைவாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்கள் முன்முயற்சி எடுக்கணும். இப்போ என்னுடைய வேண்டுகோள், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, கிரீமி லேயர், அதாவது ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டில் ஒருவர் பயன்பெற்று விட்டுவிட்டால் அவருக்கு அடுத்து கிடையாது என்பதெல்லாம் தீர்ப்பு வந்துருக்குது. ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இது குறித்து முதல்ல இந்த 3 சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிக முக்கியமான தேவேந்திரோட வேளாளர்கள், ஆதிராளர், அருந்ததிர், இந்த 3 சமுதாயத்தோட முக்கியமான பிரதிநிதிகளை அழைத்து
தனியாக வந்து முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அவருடைய ஆலோசனையை பெற்று அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏன்னா இது வந்து இப்பொழுது வெறும் சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய மோதல்கள் தேவையில்லாமல் கள அளவில் இந்த சமுதாயங்களை துண்டாடுவதற்கு இது காரணமாகி விடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் வந்து நான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதும் இல்லை, இதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் இழிவு தாங்கிட்டு இருக்குது. அதனால தான் தேவேந்திர வேளாளர்களை நீங்கள் பட்டியலேருந்து வெளியேற்றுங்கன்னு நான் வந்து 10 வருஷம் போராடினேன். அதையும் வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த சரி பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம்னா எங்கேயாவது இங்கே இந்த இடது கூட அதே கூடுறானோ அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எதுக்காக இதில் இருக்கணும்? இதுதான் வந்து நாங்கள் வந்து 10-20 வருஷம் போராடின காரணமே. நீ ஒன்று எஸ்சியில் வச்சுருந்தா அதுக்குள்ளேயாவது ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இங்கே இருக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குற, இங்கே இருக்கிறதையும் பிடுங்கி நீ வந்து அறிந்து இருக்கிற முன்னில் ஒரு இந்த நடந்தது என்ன 2010 தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் அரசு உதவிகளுடைய பள்ளிகளில் உருவான அனைத்து போஸ்ட்டையும் ஒரே கம்யூனிட்டி கொடுத்தாங்க, கல்லூரிகளில் கொடுத்தாங்க, பல்கலைக்கழகங்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தவறு, அதாவது ஒரு கம்யூனிட்டி தூக்கி விடுறங்கிற போது இன்னொரு கம்யூனிட்டி கால் போட்டு மிதிக்கக்கூடாது, பிழியக்கூடாது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்கள், பரையர் சமுதாய சார்ந்தவர்கள், தென் தமிழகத்தில் இருக்கிற 20 மாவட்டக்கூடிய தேவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். எனவே இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள். எனவே அவர் வந்து வேறு அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, இந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 சமுதாயத்துடைய பிரதிகள், வேறு இன்னும் கூட அது கூட சில சமுதாயத்தை சேர்ந்து இருக்கிறாங்க, அவர்களையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசி இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இல்லைங்க, அதாவது அங்கே பல சம்பவங்கள் வந்து நடக்குதுங்க. இப்போ வந்து தமிழ்நாடு, அதாவது அங்கே அது எந்த விதத்தில் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது மமதா பானர்ஜிகிட்ட இருக்குது. அந்த ஐஜிஆர் கூடிய கமிஷனர் போலீஸ் மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் வந்து ஐஜிஆர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற போது டெல்லி நிர்பயா வழக்கில் வந்து அவர் முறையாக கையாளின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இவங்களே ஆர்ப்பாட்டம் எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தது? அதாவது பல சம்பவங்கள் இதுபோல் வந்து எத்தனை வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து. இன்றைக்கி இந்தியாவில் அதிகமான வந்து வன்முறை நடக்கூடிய மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் போயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து கலைச்சர்களை 6 மாதத்துக்காவது வந்து ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷனுங்கிற மாதிரி ஒரு அதை வந்து மாநில அரசு ஜனாதிபதி கையில் எடுத்து அங்கே வந்து எல்லா ஒரு அதுக்காக அதை வந்து முற்றாக கலைச்சர் சொல்ல 6 மாதத்துலேருந்து 1 மாதம் எல்லாம் முழுமையாக சரி செய்ய வேண்டும் வச்சிருந்தால் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. மணிப்பூருக்கு நான் மணிப்பூருக்கு நான் அமைதியாக தயங்குறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்பவுமே தயக்கமே எப்பவுமே உண்மையே ஒன்று. நான் என்னுடைய அறிக்கை நீங்கள் எடுத்து கட்டமா நான் மணிப்பூருக்கு இல்லை அப்படி அந்த மாதிரி பாகுபாடு இல்லை. அதாவது வந்து அங்கே வந்து நடந்தது வந்து 2 குரூப்புக்கு வந்து மோதல், மெய்தி குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் வந்து 2 பேரும் வாரிங் குரூப்ஸ், 2 சமுதாயங்கள். இதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் ஒன்றை கொண்டு வந்து பட்டியலில் சேர்த்தனா பழங்குடியில் சேர்த்தனால் ஏற்பட்ட பிரச்சனைகள். அதாவது அதான் அங்கே வந்து 2 குரூப்புக்கும் வாரிங் குரூப்ஸ், அது வந்து நானா நீயா அப்படின்னு மோதல் நடந்த அதில் நான் கடுமையாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்கள். இதில் என்ன எனக்கு மணிப்பூர் மேலே வந்து வெஸ்ட் பெங்கால் மேலே வந்து 10 காழ்ப்புணர்வு அது மேலே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பொதுவாக வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறைகள் நடக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை, அதை கட்டுப்படுத்தணும் தான். அதுவும் கூட இந்த அரசு முற்றாக்கத்துங்க ஒரு 6 மாதத்துக்கு வந்து சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைங்க. அப்போ தான் வந்து இனிமேல் சட்ட ஒழுங்கை முறையாக பாதுகாப்பாங்க. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டிலையும் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த இங்கே கூட தான் நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த நிலங்களை அடிப்படையாக வச்சு தான் கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. இதில் காவல்துறை சரியாக விசாரிக்கிறீங்கிற குற்றச்சாட்டு வருது. இந்த மாதிரி மாநில அரசுகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிற போது தவறு செய்கிற போது அப்புறம் மக்களுக்கு எங்கே போகிறது? இப்போ ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்கு எங்கே கொண்டு போயிட்டு இருக்குதுங்க? மண் பொண்ணு இதில் இப்போ பொண்ணு அடிப்படையாக வச்சு நடக்குது. ஸோ இதெல்லாமே அப்போ எங்கேயோ வந்து ஒரு சின்ன தவறு நடக்கிறதா இந்த பிரச்சனை நடக்குது. அதனால் வந்து இது ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன்.
அதாவது அந்த அரசை கலைத்து விட வேண்டும் என்று நோக்கத்தில் இல்லை. இந்த மாதிரி வைக்கிறது காரணம் மாநில அரசுகள் சட்டத்தினுடைய ஆட்சியை சட்டப்படி நடத்தணும். தங்களுடைய சுயநலத்துக்காகவோ தங்களுடைய கட்சிக்கார சார்ந்தவர்களுக்காகவோ எதிரே விதிவிலக்கு அளிக்கக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு அதுல இருந்து நான் என்ன சொல்றேன், எங்களை அதுலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டா அதோட ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் போயிடுவேன். ஏன்னா இதை கேட்குறேன், நான் இருக்கிற போது அதுக்கு உண்டான ரெண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியுமா? அதாவது நீங்கள் வச்சுருந்தானே இதுக்கு உண்டான பங்கை கொடுத்துருங்க. இதில் ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, நான் அங்கே போனால் இன்னொரு ரைட்ஸ், நான் எம்பிசிக்கு போனாலும் பிசிக்கு போனாலும் ஓசிக்கு போனால் கூட எங்களுக்கு உண்டான வாய்ப்பு வரும்ல. இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கணும். இல்லை அதாவது நாம் அனுமானத்திலும் போலியான பராபர சிந்தனையோடு பேசக்கூடாது. என்னுடைய கொஸ்டின் நீங்கள் 18% நீங்கள் கொடுக்கையான்னு கொடுக்கலன்னு கொஸ்டின், அதுக்கு உங்களுடைய பதில் வேணும். நான் அருந்திற்கு கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி வெளியே திரும்பி சொல்லலை. ஆனால் அது தேவேந்திர வேளாளருக்கோ ஆதிரோட கொடுக்கக்கூடிய இடத்த கொடுக்காத அந்த 3% கொடு, 3% தாண்டி 15 எடுத்துக்காதீங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அதுக்குள்ளே இல்லை அதாவது 3 கொடுக்கறதுக்கு ஆட்சேபனை இல்லை, முழுசா கொடுக்கறது தான் பிரச்சனை. இல்லை அதாவது சரி சரி ஏன் குருசாமி இங்க பாருங்க, அதாவது நாம் பேசுவது நீங்கள் ஒரு சொல்யூஷன் பேசணும். 18% கான்ஸ்டியூஷன் இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? உண்டு. இங்க பாருங்க, எல்லாம் உண்டா. 18% வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல, வேலை வாய்ப்பு உண்டா இல்லையா? கல்வித்துறையில் உண்டா இல்லையா? கல்வித்துறை இல்லாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் டைரக்டர் இருந்து எடுத்துக்கங்க. நீங்க ஒன்று போகுது, தேவேந்திர வேளாளர் என்னாச்சு, அருந்த ஆதிநாடு என்னாச்சு, ஏன் நீங்கள் அதை மட்டும் பேசுறீங்க? தெரியுமா எத்தனை டாக்டர் இருக்காங்க? அந்த பட்டியலையும் அவங்ககிட்ட தான் கேட்கணும், அரசாங்கத்துக்கு கேளுங்க. இல்ல அதாவது குருசாமி உங்களுடைய போன்ற நோக்கம் 18% கொடுக்க கூடாதுங்கிற நோக்கம் தான். பல பேருடைய நோக்கமே இல்ல நீங்க எல்லாம் புரட்சி இல்ல குருசாமி போன்றவர்கள் புரட்சி பேசுவீங்க, முற்போக்கு பேசுவீங்க. ஆனா தேவேந்திர வேளாளருக்கு இடைவு கிடைக்குன்னா உங்களுக்கு எல்லாம் காழ்ப்புணர்வு பொச்சரியும், உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் வார்த்தை சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன ஏன்னா அது பயன்படுத்த கொண்டு போறீங்க நீங்க நான் இதனால பயன்படுத்துறதில்லை. நான் 18% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க அதை பத்தி பேசணும்ல. நீங்க மீண்டும் எங்க 18% கொடுத்தா தாங்க போய் உள்ள வர முடியும். 18% என்னாச்சுன்னு கேட்டால் அதுக்கு போய் சொல்லுங்க. வாட் ஹஸ் ஹேப்பன்ட் 18%? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குடைய அனைத்து அரசுடைய வெள்ளை அறிக்கை கொடுங்க. இப்போ 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பணியிடங்கள் கொடுத்துக்கிறீங்க, அதில் தேவேந்திர வேளாளருக்காக ஆதிநாடன் கொடுங்க. நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரே கம்யூனிட்டி பிடிச்சிக்கிறீங்க. இவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க, இவங்களுடைய இது என்னங்காச்சு? நீங்கள் அப்படியெல்லாம் பேச வைக்கிறீங்க. அப்படி பேசினா தான் உங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் பேசிக்கிறேன், நான் எத்தனை வருஷம் பேசுகிறேன் பேக்லாக் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இப்போ போக்குவரத்து கழகம் இருக்குது. எத்தனை போக்குவரத்து இருக்குது? 7 மண்டலம் இருக்குது. 7 இருக்குது. 7ல் ஒரு ஜெனரல் மேனேஜர் உண்டா, ஒரு டெப்டி மேனேஜர் உண்டா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் உண்டா, ஒரு பிரான்ச் மேனேஜர் உண்டா? ஏன் அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படிங்க அதாங்க 500 மேல பிடி ஆபீஸ் இருக்குது. எப்படிங்க எப்படிங்க நான் ஒரு துறை நாங்கள் 56 துறையிலையும் சொல்கிறேன். இங்கே வர 56 துறையிலையும் என்னங்கிறது தான் கேட்குறேன். 56 துறையிலையும் நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு நான் பேசாமல் இருக்கிறேன்.
வெள்ளை அறிக்கையை வந்து கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம் என்ன? அதாவது ஒன்று சொல்கிறேன், குருசாமி தான் சொல்கிறேன். 97 சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் பேர் வைக்கிற போது வந்து அது பேர் வைக்கக்கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்போ என்ன போராட்டத்துக்கு சிவகாசி மையமாக வச்சு எஸ்சிக்கு உண்டான ரிசர்வேஷன் ரத்து பண்ணு தான் வச்சாங்க. எங்கிருந்து வருது இந்த உணர்வு வருது? நீங்கள் அறிஞர் உள்ளே வர்றாங்களா இல்லையா? நீங்கள் 18% இடஒதுக்கீடு முதல்ல பேசுங்கன்னா அதே நீங்கள் வந்து 2% 3 மட்டும் பேசுங்க. 18% ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா? நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து நாங்கள் எல்லோரும் தாராளமாக கொடுங்க. நான் கேட்குறேன், இப்போ ரெடி நீங்கள் தாராளம் பேசுகிறீங்களே, முன்னுரிமை கொடுக்குற போது பிசிலேருந்து 1%, எம்பிசிலேருந்து 1 எடுத்து, ஓசிலேருந்து 1 எடுத்து கொடுக்கலாமா? நீங்கள் நான் எனக்கு உண்டான ரைட்ஸ் என்ன 18% கொடுக்குறது என்னாச்சுன்னு கேட்டால் நீங்கள் அறிஞரே பேசுகிறீங்க. அறிஞர் கொடுக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? அதுக்குள்ளே அறிஞருக்கு அது பெற முடியாமல் இருக்குதா? நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லையே. நாங்கள் அதே வந்து பேசணுமா? நாங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் பேசணும். 18% 1% நீங்கள் அதை கொடுங்க. நீங்கள் அப்போ ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய வாய்ப்பை பெறாமல் இருந்தால் அதுக்கு பிறகு அதை பேசணும். நீங்கள் எஸ்சியை ஏன் கொண்டு போய் வந்து நிற்கிறீங்க? எஸ்சிக்கு உண்டான இடத்துலேருந்து எஸ்சி ஏன் கொடுக்குறீங்க? நான் அதே கேள்வி கேட்குறேன். அப்போ நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறது இப்போ வந்து எம்பிசியில் பிசியில் இல்லை. இங்கே பாருங்கள், நான் இப்போ என்ன பேச வர்றேன், நீங்கள் தமிழ்நாட்டில் 18% இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? உண்டா இல்லைங்களா? இல்லை நீ இடஒதுக்கீடு 18% இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? அந்த இடஒதுக்கீடு 18% காட்டுங்கன்னு சொல்கிறேன். நீ கொடுத்தது காட்டுங்கன்னு சொல்கிறேன். 18% நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ 18% நீங்கள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் அறிந்திருக்கு உள் பேசுவது மூலமாக பிற சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் மறைக்கிறீங்க, நீங்கள் அதை பிடுங்குறீங்க, நீங்கள் அதை வந்து அதை காலி பண்ணுறீங்க. அறிஞருக்கு கொடுத்து போட்டு மற்ற இடஒதுக்கீடு காலி பண்ணுறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நோக்கம் வந்து இந்த எஸ்சி கொடுக்குற இடஒதுக்கீட்டுக்கு பல பேருக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது. அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தது பெராட்டத்தில் ஏற்றுக்கல. அதுதான் வந்து மனசுக்குள்ளே வருது உங்களுக்கு. நீங்கள் அறிஞர் பேசுகிற முடியுங்கன்னா நீங்கள் ஆதிராவிடருக்கும் தேவராவிடருக்கும் எதிரான சிந்தனையோடு தான் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, அறிஞர் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எஸ்சியை கொண்டு போய் முன்னுரிமை நீங்கள் பாருங்கள் என்ன படிக்கிறது பாருங்கள். அது வச்சிருக்கிற ஆதாரம் நீங்கள் அதை படித்து பாருங்கள். நீங்கள் படிக்கிறதே இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து நாங்கள் 18% நீங்கள் வந்து இன்றைக்கி கொடுங்க. இந்த இன்றைக்கி வந்து 2021 வந்து இங்கே 3 வருஷம் ஆச்சு. 3 எத்தனை போஸ்ட் கொடுத்தீங்க? தேவேந்திரோடருக்கு என்னென்ன உயர் பதவி கொடுத்துக்கிறீங்க? ஆதிராவிடருக்கு பிஆருக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள். நான் இங்கே பாருங்கள், கூட்டணிக்கு இதுக்கு வித்தியாசம், இதுக்கு சம்மந்தம் இல்லை குருசாமி. இங்கே பாருங்கள், நான் எல்லாம் இன்னைக்கு நான் வந்து அதனுடைய இன்னைக்கு வந்து அது செய்யாமல் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அதில் அந்த கொள்கை வந்து தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றிடுங்க. அதுக்கு பிறகு நான் இதை பேச மாட்டேன். இங்கே பாருங்க, அறிஞருடைய ஜியோ, த சீட்ஸ் டு பி அலாட்டட் டு அறிஞர்ஸ் ஆன் ப்ரிஃபரன்சியல் பேசிஸ் ஷெல் பி ஆஃபர்ட் இன் ஹரிசாண்டல் ரொட்டேஷன் சச் அஸ் 2, 3, 262. ரெண்டாவது போஸ்ட்னா ஓசிக்கு எடுத்தாப்படி வரக்கூடிய செகண்ட் போஸ்ட் வந்து எஸ்சிக்கு வரணும். அது எஸ்சிக்கு வரக்கூடிய எஸ்சியே கொடுத்துருக்குறாங்க. இது எந்த இடத்துல நியாயம்? இது எங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது? எங்கே நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்குது? இயற்கையான நீதி இல்லை. இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இயற்கையான நீதியை பயன்படுத்துங்க. நீங்கள் எல்லாரும் வந்து எஸ்சிக்கு ஒன்று போயிடுச்சுன்னா அது வந்து அந்த கால்புறத்திலே பேசணும் எப்படிங்குது. நீங்கள் அறிஞருக்கு கொடுக்கூடாது, நாங்கள் எங்கே ஆரம்பம் பண்ணுமா? அந்த இன்னைக்கு வீரன்னு சொல்கிறேன், அறிஞருக்கு 3% கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதை கூட பல பேர் எதுக்கு பிரிக்கிறாங்க. நான் என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் வந்து அதுக்கு ஆப்போம். அதை ப்ரிஃபரன்சியல் கொடுத்து பிற பிரிவினருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடாது. உரிமையை முன்னுரிமை கொடுக்காது. இவ்வளோதான் என்னுடைய